வெளிநாடு வேலைக்கு வந்து அங்க மாட்டிக்கிற நம்ம ஹீரோ அங்க வந்து தப்பிக்க நினைக்கிறாரு. அந்த நேரத்துல மணல்ல இருந்து நிறைய பாம்புகள்லாம் வருது. நம்ம ஹீரோ அசையாம அப்படியே நின்னுட்டு இருக்காரு. அவர் கால் மேலலாம் ஏறி போயிட்டு இருக்கு. அவருக்கோ பயத்துல நடுங்கி கீழே விழுந்துடுறாரு. அடுத்த நாள் தூங்கி எழுந்து பார்க்கும்போது நம்ம ஹீரோவோட கால்ல ரொம்பவே புண்ணாயிருது. ஏன்னா செப்பல் இல்லாம அந்த பாலைவனத்துல இத்தனை நாள் நடந்து வந்தது ரொம்பவே புண்ணாயிருக்கும். இப்ப 2 கால்லையும் துணியை வச்சு சுத்திக்கிட்டு நடந்து போயிட்டு இருக்காரு. 2-3 நாளா தண்ணி சாப்பாடு இல்லாதனால அவங்களால இப்ப நடக்கவே முடியல. கூட வந்த அந்த ஆப்பிரிக்க நாட்டுக்காரர் தான் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாரு. அவரும் 2 நாளா தண்ணியும் குடிக்கல, சாப்பிடவும் இல்ல. தண்ணி சாப்பாடு இல்லாம கூட இருக்கிற அந்த பையன் பைத்தியம் முடிச்ச மாதிரி அங்க இருக்கிற மணல்லாம் அள்ளி சாப்பிட்டுட்டு இருக்கான். அதனால கொஞ்ச நேரத்துல அவன் உடம்பு முடியாம இறந்தும் போயிடுறான். அந்த சமயத்துல அங்க ஒரு பெரிய சூறாவளி காத்து வருது. இறந்து போன அந்த பையனோட உடம்ப அந்த மணல்லாம் மூடிடுது. அதுல இருந்து தப்பிச்சு நம்ம ஹீரோவும் அந்த ஆப்பிரிக்க நாட்டுக்காரரும் ஓடி வந்துடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோவோட காலு ரொம்பவே மோசமாகி நடக்க முடியாம போகுது. எப்படியோ பாலைவனத்துல தண்ணி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடுறாங்க. தண்ணி குடிக்க நம்ம ஹீரோ வேகமா ஓடி வராரு. கூட இருந்தவர் அவரை இழுத்து கிடாசுறாரு. இப்ப அவரு ஒரு துணியால தண்ணியை தொட்டு அவர் உதட்டுல தேய்க்கிறாரு. இப்படிதான் ரொம்ப நாள் கழிச்சு தண்ணி குடிக்கணும் போல. அடுத்த நாள் எழுந்து பார்த்தா கூட இருந்த ஆப்பிரிக்க நாட்டுக்காரரை காணோம். இவரோ எங்கெங்கயோ தேடி பாக்குறாரு. கடைசியா அவர் ஒரு பாட்டில் ஃபுல்லா தண்ணி வச்சுட்டு போயிருக்காரு. அந்த தண்ணி எடுத்து குடிச்சிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு வழியா பல நாட்களுக்கு அப்புறம் மெயின் ரோட்டை கண்டுபிடிச்சிடுறாரு. அந்த பக்கம் வர வண்டிங்க கிட்ட எல்லாம் லிஃப்ட் கேட்கிறாரு நம்ம ஹீரோன. யாருமே இவருக்கு லிஃப்ட் கொடுக்க மாட்டாங்க. எப்படியோ ஒரு மகாராசன் காரை நிப்பாட்டி நம்ம ஹீரோக்கு லிஃப்ட் கொடுக்குறாரு. குடிக்கவும் தண்ணியும் கொடுக்குறாரு. இப்போ நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போய் சிட்டில விட்டுறாரு. கடவுள் போல வந்து காப்பாத்துனீங்க அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு நன்றி தெரிவிக்கிறாரு. இப்போ இவர் அங்க இருக்கிற ரோட்லயே மயக்கடிச்சு விழுந்துறாரு. அங்க இருந்த தமிழ் மக்கள்லாம் இவரை காப்பாத்தி குடிக்க வச்சு இவருக்கான ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி இந்தியாவுக்கு போகிறதுக்கு அவுட் பாஸ் ஆகி இப்ப இவர் இந்தியாவும் போயிட்டாரு.